கனகாம்பரம் பூ பூத்துருக்குங்க. சும்மா 2 இதில் தான் வந்திருக்கு பூவு. இது பறிக்காத விட்டோம்னா கதிர் வந்து சீக்கிரமாக பூக்காது, நிறைய எடுக்காது. அன்னன்னைக்கு பறித்தோம்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் பூ, இல்லைன்னா கதிர் குட்டையாக முடிஞ்சிடும். கனகாம்பரம் பூ வந்து அதில் பூக்கும் போது எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கதிர் வீச்சாகி மறுபடியும் நிறைய அரும்பு எடுக்கும், இல்லைன்னா அப்படியே குட்டியாகவே நின்று போயிடும். இன்றைக்கி இந்த பூ கிடச்சிருக்கு கனகாம்பர செடியில். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வெள்ளரி பிஞ்சு நிறைய கிடச்சிருக்கு, சாமந்தியும் கிடச்சிருக்கு, கொஞ்சமாக கனகாம்பரம் பூ, ஒரு செம்பருத்தி, ரெட்டை மல்லி, அடுக்கு மல்லி கிடச்சிருக்கு. தக்காளி வந்து 2வது அறுவடை. இது ரொம்ப சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வருது, நல்ல செடியிலே பழுத்துடுது. இது மாதிரி சின்ன காயிலே பழுத்துடுது.